இப்போ நீங்க கிளைண்டோட ஃபேஸ்ல இருக்க க்ரீமை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதை நீங்க எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி தண்ணியில டிஷ்யூவை முக்கி க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அதை பர்ஃபெக்டா பண்ண வேண்டியது நீங்க தான். அதையும் நாங்க வந்து சொல்லி தந்துட்டு இருக்க முடியாது. அப்போ நீங்க ஒரு கிளைண்டோட ஃபேஸ்ல இருக்க க்ரீமை ரிமூவ் பண்ணும்போது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, தண்ணிக்குள்ள இந்த டிஷ்யூவை முக்கிட்டு இப்படி வெளியே எடுத்து இதை வந்து சும்மா லைட்டா இப்படி பிரஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க கிளைண்டோட முகத்துல இப்படி வச்சீங்கன்னா இந்த டிஷ்யூல இருக்க தண்ணி என்ன பண்ணும்? கிளைண்டோட ஃபேஸ்ல தான் கொட்டும். இது உங்களுக்கு என்ன ஆகும்? இரிட்டேட்டிங் வரும், உங்க மேல ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் வரும். இது ஃபர்ஸ்ட் டைம் பழகுது போல நாம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து ஏற்படுத்தும். அதனால தான் நீங்க எப்போ டிஷ்யூ வச்சு கஸ்டமரோட முகத்துல இருக்க க்ரீமை ரிமூவ் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி டிஷ்யூவை தண்ணியில முக்கிட்டு இப்படி எடுத்ததும் உங்க கையோட ப்ரெஷர் அளவு இந்த மாதிரி உங்க கை ப்ரெஷர் கொடுத்து பிழிஞ்சு விடும்போது பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூல தண்ணி இருக்க மாதிரியும் இருக்கும், இல்லாத மாதிரியும் இருக்கும். இப்போ இந்த டிஷ்யூவை இப்படி இப்படி நீங்க பிடிச்சிங்களா, இதே டைரக்ஷன்ல கொண்டு போய் தேய்க்க கூடாது. இந்த டிஷ்யூ என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். நாளா மடிச்சு விட்டுட்டு அவங்களோட நெத்தி இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஹெட்பேண்ட் போட்டிருப்போம், அந்த ஹெட்பேண்ட் மேலே கை வச்சுட்டு உங்க கை வந்து இந்த மாதிரி இந்த 3 விரல்ல இந்த டிஷ்யூ வந்து லாக் பண்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ டிஷ்யூ விழுகாது. இப்படி பிடிச்சிட்டு இங்க கை வச்சுட்டு அழகா இந்த ஆங்கிள் ஒரு சி வடிவத்தில் தான் நீங்க க்ளீன் பண்ணணும். ஓகேயா? இந்த மாதிரி சி வடிவத்தில் தொடச்சதுக்கு அப்புறம் ஃபோர்ஹெட் தொடச்சிட்டு கண்ணம், நோஸ், அப்பர் லிப், சின், நெக் ஏரியா இந்த மாதிரி தான் துடைக்கணும். தொடச்சதுக்கு அப்புறம் காது, 2 காதையும் க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை மாற்றிடணும். நீங்கள் ஃபேஷியல் பண்ணும்போது தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே தண்ணியை வச்சு ஃபேஷியல் பண்ணி முடிக்கக்கூடாது. அது ரொம்பவே தப்பு. ஓகேயா? இப்போ உங்களுக்கு டிஷ்யூ எப்படி யூஸ் பண்ணி க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருக்கும்.